श्रीशैलदासार्य कृपात्तमन्त्रं श्रीदेवनाथार्य दयैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीटे श्रीमदे श्रीनारायणतातयार्य महादेशिकाय नमः. अडियन समिच्चिकरणे इमां वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि. अस्मद्गुरुपरम्परायै நமः. இதுவரையும் பெருமாளுடைய திவ்யஸ்தானமான நித்திய விபூதியாகிற பரமபதம், அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அவைகளுடைய நித்தியத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்றத பத்தி எல்லாம் விசாரம் பண்ணி சாதிக்க முடிச்சார். இப்ப பிரசங்கமாத்தான் பெருமாளுடைய திருமேனியை பத்தி சொல்லச்ச, பெருமாளுக்கு விபூதியா இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் இருக்காள் இல்லையோ, அவனுடைய சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு கேள்வி கேட்கிறார். இதுல பூர்வ மீமாம்சகன் பூர்வபக்ஷியா இருக்கான். அவன் என்னென்ன ஆக்ஷேபம் பண்றான், அதற்கு சமாதானம் என்ன? இது அத்ரவிய சரத்திலேயே சாதிக்க போறார் சுவாமி. அத்ரவிய சரத்திலேயே அதெல்லாம் சமாதானம் வரப்போறது. ஆனாலும் இங்கேயும் இதை கேட்கிற ஏன் அப்படின்னா, நித்திய விபூதியை சொல்றதுனால பகவானுக்கு விபூதியா இது போயிருக்கோம் இல்லையோ இந்த தேவதைகள் எல்லாம், அதனால அவ சரீரம் எல்லாம் உண்டா இல்லையா, அவளுடைய பிரவൃத்தி எல்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் என்னது அப்படின்னுட்டு விசாரம் பண்ற. மீமாம்சகால் என்ன பண்றா, 9வது அத்தியாயத்துல தேவதாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணமே எழுதியிருக்கார். அவர் ஜெய்மினி ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிருக்கார். ஆனா பிற்காலத்துல வந்தவெல்லாம் அத விபரீதமா எழுதிட்டா அப்படின்றது நம்ம சித்தாந்தம். அவர் என்ன பண்றாருன்னா, மீமாம்சகால் ஸ்லோக வார்த்திகத்துல குமார்ல பட்ட ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். விக்கிரகோ ஹவிராதானம் யுகபத் கர்ம சந்நிதி பிரீதி பல பிரதானம் தேவதானாம் ந வித்யதே அப்படின்னு அவர் சொல்றார் குமார்ல பட்டர். விக்கிரகம் உடம்புன்றது கிடையாது. உடம்புன்றது தேவதைகளுக்கு கிடையாது. அதனால ஹவிராதானம், ஹவிஷு நம்ம ஹவிஷ சமர்ப்பிச்சோம்னா யாகங்கள்ல அதை எடுத்துக்கிறதுன்றது கிடையாது. அத மாதிரி யுகபத் கர்ம சந்நிதி, ஒரே சமயத்துல அக்னிஹோத்திர ஹோமத்தை எத்தனையோ பேர் பண்றா இல்லையா, எவ்வளவோ பேரு அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றா. அப்படி பண்ற சமயத்துல அங்க உடம்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலயும் அந்த அக்னி தேவதை வர முடியுமா? அவனால வர முடியாது அக்னி தேவதையினால. அதனால யுகபத்து ஒரே சமயத்துல கர்ம சந்நிதி, கர்மாவில நிக்கிறது, அந்த அபிஷேகம் வாங்கிக்கிறது அப்படின்றது முடியாது. அந்த மாதிரி பிரீதியும் கிடையாது, மனசுல பிரீதி உண்டாகிறது அப்படின்னு சொல்றதும் கிடையாது. இவைகள்லாம் இல்ல, உடம்பு இல்ல. உடம்பு இல்லாதனால அபிஷேகம் வாங்கிக்கிறது இல்ல. அபிஷேகம் வாங்கிக்கிறதே இல்லைன்றதுனால உடம்பு இல்லாதனாலதான் அபிஷேகம் இல்லை. அதனால அவளால எல்லா இடத்துக்கும் வர முடியாது. அதனால உடம்பு இல்லாததுனாலேயே மனசும் கிடையாது, இந்திரியமும் கிடையாது. அதனால அவளுக்கு பிரீதின்றதே ஒண்ணு கிடையாது. இப்படி பிரீதி இல்லாததுனால பலப்பிரதானம், பலத்தை கொடுக்கறதுன்றது கிடையாது. அதனால விக்கிரகோ ஹவிராதானம் யுகபத் கர்ம சந்நிதி பிரீதி பல பிரதானம் தேவதானாம் ந வித்யதே, தேவதைகளுக்கு கிடையாது அப்படின்னு அவ சொல்ற. அதாவது அக்னி இந்திரன் அப்படி எல்லாம் இருக்காளே, அந்த தேவதைகளுக்கெல்லாம் சரீரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த சரீரம் அது பௌத்திக சரீரமா அல்லது அபௌத்திக சரீரமா கேள்வி வருது. நீங்க அபௌத்திகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா,
ஆத்மாதிரிக்தம் அனைத்துமே பிராகிருதம் தானே, அதெல்லாமே கர்மாதீனம் தானே நம்ம ஒத்துன்னு இருக்கோம். அதனால அபௌதிகம்னு சொல்ல முடியாது. பௌதிகம் தானே, பூதத்தினால ஆனது தானே அது, அதனால முடியாது. சரி, பௌதிகமா ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ பௌதிகம் சொன்னாக்க அது நிச்சயம் நாசத்தை அடைஞ்சிடும், நிச்சயம் நாசத்தை அடைஞ்சிடும் அது. ஏன்னா லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், யாருக்கு சரீரம் வந்தாலும் அந்த சரீரம் ஒரு காலகட்டத்துல ஜாதஸ்திக துருவ மர்த்தியோன்னுட்டு நிச்சயம் அழிவை அடைஞ்சிடுறது. அதனால அது போயிடுத்துனாக்க அப்போ என்ன கதி? ஏன் கதி அப்படின்னா, இப்ப ஒரு கேள்வி கேட்கிறான். இவன் ஒரு தேவதை, இந்திரன் தேவதை. அந்த இந்திரனுக்கு உடம்பு இருக்கு, அந்த உடம்பு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இந்திரனும் போயிடலாம்னு அர்த்தம். இந்திரன்னா என்ன அர்த்தம்? அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்திரன், உடம்பை வச்சுட்டுதான் இந்திரன் அவனுக்கு பேர். அந்த உடம்பே போயிடுச்சுனாக்க திருப்பி யார் வரா? அங்க யார் வரா அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா முதல்ல இருந்த இந்திரன் வேற, இப்ப இருக்க இந்திரன் வேற அப்படின்னு ஆயிடும். அப்படி பண்ணினோம்னாக்க நான் இப்ப கர்மாவை அனுஷ்டிக்கிறேன், இப்ப நான் கர்மாவை அனுஷ்டிச்சேன்னாக்கா அந்த கர்மாவனால பூஜிக்கப்படுகிறது, ஆராதிக்கப்படுகிறது யாரு? இப்ப யார் இந்திரனோ அவனை தான் நான் ஆராதிக்கிறேன். அடுத்த இந்திரன் மொத்தம் வந்தான்னாக்கா அவனை நான் ஆராதிக்கலையே, அவன் எப்படி எனக்கு பணத்தை கொடுப்பான்? அதனால இவன் வேற அவன் வேற. அப்படி இருக்கிற சமயத்துல அவன் எப்படி எனக்கு பணத்தை கொடுப்பான்? அதனால அவனுக்கு முதல்ல இருந்த இந்திரனுக்கு பிரீதி உண்டாச்சு, பிரீதி உண்டாயிடுது, அவன் போயிட்டான். அடுத்த இந்திரன் மொத்தம் வரான், அவன் என்னால ஆராதிக்கப்படலை, அதனால அவனுக்கு பிரீதியே உண்டாயிருக்காது. அதனால அவன் எப்படி எனக்கு பணம் தருவான்? அதுவே வரவே வராது. இல்ல எல்லாம் சர்வேஸ்வரனான பகவான் இருக்கான், அவனுடைய நியமனத்தினால எல்லாமே நன்னா நடக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாக்கா அது உதாரணம் எப்படின்னாக்கா, ஒரு ராஜா, அந்த ராஜா என்ன பண்றான்? அங்கங்க தன்னுடைய அதிகாரிகளை நியமிக்கிறான். அந்தந்த அதிகாரிகள் துவாராக மார்க்கமாக அவன் மூலமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அதிகாரி மாறிட்டு போனா கூட பண்றதெல்லாம் ராஜா இருந்தான்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்கே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா, அப்படிப்பட்ட ஈஸ்வரனை மீமாம்சகால் ஒத்துண்டாதானே, அவ அங்கீகரிக்கவே இல்லையாவா? அதனாலதான் அவளை சொல்லச்ச இங்க சுவாமியே சாதிக்க போற அர்த்த லோகாயதிகாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்திலேயே. அர்த்த லோகாயதிகன்னா அர்த்த நாஸ்திகன், பாதி நாஸ்திகனா இருக்கான் இவன். ஏன்னா இவன் கபந்த மீமாம்சகன், உபனிஷத்தை ஒத்துக்கல. உபனிஷத்தை ஒத்துக்காம வெறும் கர்மகாண்டம் பூர்வகாண்டத்தை ஒத்துன்னு இருக்கான். உபனிஷத் வாக்கியங்கள்லாம் ஒத்துக்கலாம, அதுக்கு பிராமான்யமே ஒத்துக்கல, அதுல இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவத்தையும் ஒத்துக்கவே இல்லை. அதனால அர்த்த நாஸ்திகன், பாதி நாஸ்திகனா இருக்கான். சுவாமியினுடைய திருவுள்ளம் அத்வைதிகளும் பாதி நாஸ்திகள் தான். ஏன்னா அவ கர்மகாண்டத்தை ஒத்துக்கல, பிரம்மகாண்டத்தை ஒத்துண்டாவா. நீ ராகு மீமாம்சகன், அவன் கபந்த மீமாம்சகன், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் நீங்க அர்த்த நாஸ்திகள் தான் அப்படின்னு சுவாமிக்கு திருவுள்ளம் அது. அதனால இப்போ அவ ஈஸ்வரனையும் ஒத்துக்கலையேவா. ஈஸ்வரன் இங்க ஒத்துண்டாதான ஈஸ்வரன் எல்லாரையும் நியமனம் பண்றான் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால அவ என்ன பண்ணிட்டான்னாக்கா வேதத்தை ஒத்துக்கிறோம், அந்த வேதத்துல இருக்கக்கூடிய கர்மாக்கள் இருக்கோ இல்லையோ அவைகளே பணத்தை கொடுத்துட்டு போயிட்டுமே. அதனாலதான் அக்னிஹோத்திரம் ஜுகுயா சொர்க்காமஹா அப்படின்னு வாக்கியம் வருது. தர்ஜபூர்ண மாசாபியாம் சொர்க்காமோ எஜேத்த அப்படின்னு வருது. ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ எஜேத்த எல்லாம் வருது. ஒரு யாகத்தை சொல்றது, ஒரு கர்மாவை, ஒரு பழத்தை சொல்றது. அப்போ யாகத்துக்கும் பழத்துக்கும் தான் சம்பந்தம் சொல்லியிருக்கீங்க. அதனால சாத்திய சாதக பாவம் சாதன பாவம்ன்றது யாருக்கு அப்படின்னா பெருமாளுக்கும் இந்த பழத்துக்கும் சொல்லலை உபநிடத் வேத வாக்கியம். வேத வாக்கியம் என்ன சொல்லிட்டு போயிடுத்து, ஒரு கர்மா, அந்த கர்மாவுக்கு பலன் இதுதானே சொல்லிட்டு போயிருக்குது.
அதனால தேவதைகளுடைய நிவேசமே இல்லையே. தேவதையும் சொல்றக்கு எப்படி சொல்றது, இந்த யாகத்துல ஒரு ஹவிஷ தேவதைக்கு சமர்ப்பிச்சுடு அப்படின்னு சொல்றது. கர்மான்னு சொன்னா அதுக்கு 2 ரூபம் இருக்கும். யாகஸ்தி துவே ரூபே அப்படிங்கிற 2 ரூபம். ஒண்ணு திரவியம், இன்னொன்னு தேவதை. திரவியமும் தேவதையும் இந்த மாதிரி ரூபமா இருக்கு. அந்த திரவியத்தை தேவதைக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்கோசரம் தான் தேவதை அங்க ஒண்ணு இருக்குது. அதனால யாகத்துக்கு அது சேஷமா இருக்கும். அவ்வளவுதான். யாகத்துக்கு சேஷமாக அந்த தேவதை இருக்கும். நம்ம சித்தாந்த பிரகாரம் தேவதை தான் எல்லாத்துக்கும் சேஷி, அங்கேயா இருக்கும். ஆனால் இவ மீமாம்சகாலோ தேவதை என்ன பண்ணிட்டான்னாக்கா சேஷமா அங்கமா ஒத்துட்டு இருக்கா. கர்மாவுக்கு அங்கம் தான் தேவதை அப்படின்னு சொல்லிட்டாவா. அதனால அதுக்கு ஒரு சத்தா, தேவதைக்கு சத்தா இருக்கிறது எப்படி, அது இருக்கு அப்படின்றது எப்படி அப்படின்னு சொன்னாக்க கர்மாவுக்கு சேஷமா இருக்கிறதுனால தான் அது சுதந்திரமா கிடையாது தேவதைகள் அப்படின்னு அவ சொல்றா. அதனால சரி, இப்ப தேவதைன்னா என்னது அப்படின்னா இந்த உடம்பெல்லாம் தேவையில்லை, உடம்பெல்லாம் எதுவும் கிடையாது. வேற என்ன இருக்கு அப்படின்னா சப்தம், அக்னிஹி அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. அந்த சப்தமே தேவதை, அந்த சப்தமே தேவதை. அதுதான் நமக்கு யாகத்துல தேவதையா இருக்கு. அந்த சப்தம் தான் தேவதையை தவிர்த்து நம்ம சொல்றோம் பாருங்க, பெருமாள் அந்த மாதிரி தேவதை, அதுக்கு கண்ணு உண்டு, காது உண்டு, மூக்கு உண்டு, கால் உண்டு, கை உண்டு, மனசு உண்டு, இந்திரியம் உண்டு எல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால நீங்க எப்படி சொன்னாலும் சரி, தேவதைன்னே சப்தம் தான், சப்தத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. அதனால விக்கிரகமே கிடையாது. விக்கிரகம் கணக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பதானே இது சாப்பிடுறது சாப்பிடல, அபிஷேகம் எடுத்துக்கலன்னு சொல்ல முடியும். இப்ப அபிஷேகே இது எடுத்துக்காது, ஏன்னா விக்கிரகமே கிடையாது. சபரசுவாமி பரிகாசம் பண்றார், இதுக்கு தேவதைக்கு உடம்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அப்ப நம்ம அபிஷேகம் வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த அபிஷேகம் அது சாப்பிடணுமா வேண்டாமா? ஆனா குறையாம அப்படியே இருக்கே, அது ஏன் குறையாம அப்படியே இருக்காது? அதனால அபிஷேகன்றது நம்ம சமர்ப்பிக்கிறோம், அவ்வளவுதான். தியாகம் பண்ணணும். எப்படி தியாகம் பண்ணணும்? இதம் ஹபிஹி நமம அக்னயே இந்திராய, இந்திர தேவதைக்கு தான் இந்த அபிஷேகம், நமம எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும். எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாதான் தியாகம். அதாவது சொத்த நிவர்த்தி பூர்வக பரத்வாபாதனம் தியாகம் தானம் அப்படின்னு சொல்றோம். என்னுடையதுன்றதை விட்டுடணும். என்னுடையதுன்றதை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு தான் சொந்தம்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான். அதனாலதான் கன்னிகாதானத்துல நவமன் சொல்றது கிடையாது. கன்னிகாதானம் பண்ற சமயத்துல நவமன் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா என்ன ஆயிடும்னாக்கா, நாளைக்கு நான் என் பொண்ணுன்னே சொல்ல முடியாது, குழந்தைய என் பொண்ணுன்னே சொல்லக்கூடாது, நான் இன்னொருத்தர் லோகத்துல சொல்லக்கூடாது அவர் பொண்ணு இது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா அப்படி இல்லையே லோகத்துல. அதனால கன்னிகாதானத்துலாம் அப்படி சொல்றது கிடையாது. மற்றபடி மீதி எதை கொடுத்தாலும் ஒரு அச்சேதனமான வஸ்துக்களை கொடுக்கிற சமயத்துல நமமன்னு சொல்லி கொடுக்கணும். இதுதான் தியாகம். இப்ப தேவதைக்கு அதை குடிச்சிடணும், அதை அபிஷேகத்துக்கு வச்சிடணும், அவ்வளவுதான். அதுக்கு உடம்பெல்லாம் கிடையாது. அதனால விக்கிரகமே கிடையாது, உடம்பே கிடையாது. அதனால அபிஷேகம் எடுத்துக்காது, அபிஷேகம் சாப்பிடுறதுன்றதும் கிடையாது. அதனாலதான் பொதுவா நம்ம லோகத்துல எப்படி பாக்குறோம், நம்ம அக்னி இருக்கே, அக்னி, அந்த அக்னி தான் நமக்கு தேவதை பொதுவா. ஏன் அப்படின்னாக்கா அக்னி முகாவை தேவா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அக்னி முகாவை தேவாகன்னா அக்னி மூலமாகத்தான் தேவதைகள்லாம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாலும். நீங்க இந்திரனுக்கு ஹோமம் பண்ணாலும் இந்திராய சுவாகான்னு அக்னியில தான் சேர்க்கணும், சூரியனுக்கு பண்ணாலும் அக்னியில தான் சேர்க்கணும், விஷ்ணுவுக்கு பண்ணாலும் அக்னியில தான் சேர்க்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு
அது அக்னிமுகமாக அவளுக்கு போய் சேர்றது. அதனால சொல்றோம். அதனாலதான் அக்னிக்கு புத்தபுக்கு அவிர் புக்கு அப்படின்னு பேரு. எதை நம்ம ஹோமம் பண்றோமோ அதை அனுபவிக்கிறோம், சாப்பிடுறவன் அக்னி அப்படின்னுட்டு பேரு. அதனால இது 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 நேதி அவள் சித்தாந்தத்துல மீமாம்சைகள் உடம்புன்றது ஒண்ணு கிடையாது. அதனால அபிஷம் வாங்கிக்கிறதுன்னு இல்லை. சசரீரத்தின் ஒத்துண்டாக்கா ஒரே சமயத்துல அநேக தேசங்கள்ல அநேக மனுஷியால் அக்னிஹோத்திராதி ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, யாகாதிகள்லாம். அங்க மொத்தமா வேண்டாமா? ஒரே சரீரத்தை கொண்டு எப்படி வர முடியும்? வர முடியாது. இல்ல இல்ல, அநேக சரீரங்களை எடுத்துட்டு வாங்க தேவதைகள், எடுத்துட்டு வருவா அப்படின்னாக்கா அந்த மாதிரி சக்தி இருக்கிறதுல பிரமாணம் சொல்லு. எங்கேயாவது பிரமாணம் இருக்கா? அல்லது நீ கர்மகாண்டத்தை நீ ஒத்துட்டு இருக்கியா இல்லையா? அந்த கர்மகாண்டத்துல எங்கேயாவது இத மாதிரி சரீரத்தை எடுத்துட்டு பல இடத்துக்கு வரா ஒரே தேவதை அப்படின்னு இருக்கா? இல்ல இந்த விதி இருக்கு இல்லையா, யாகத்தை விதிக்கிறது ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தினுடைய சாமர்த்தியத்தினாலேயே நாங்க கல்பிக்கிறோம். இத மாதிரி தேவதை இருக்குன்னா தேவதைக்கு உடம்பு இருக்கு, தேவதை பல இதை எடுத்துக்கிறது அப்படின்லாம் சொல்றோம். அப்படின்னா அதுவே தப்பு. ஏன் அப்படின்னு எங்கேயாவது அத மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல, நீ அது இல்லவே இல்லாத விஷயத்தை கல்பிக்கிறதுன்றது எப்படி வரும்? அதனால அது வராது. இல்ல பகவான் தான் சர்வ நியாமகனா இருக்கானே, அவன் சர்வசக்தனா இருக்கான் அப்படின்னு சொன்னா சரி, அப்படின்னா பகவானே போருமே. பகவானே போருமே. இவாள் தேவதைகளை எதுக்கு சொல்லணும்? இங்க தேவதைகளை தேவையில்லை, பகவானை கொண்டே எல்லாம் பண்ணிட்டு போயிடுறோம். அதனால தேவதையே வேண்டாமே. ஏற்கனவே சொன்ன பாருங்க, தத்தே தோரேவ தத்தே துத்வே மத்தியே கிந்தேன. அதற்கு ஹேது ஈஸ்வரன் சொன்னா அந்த ஈஸ்வரன் மொத்தனே போருமே. மத்திய தேவதைன்னு ஒரு వ్యక్తి எதுக்கு? அது தேவையில்லையே. அதனால ஒரு தேவதை இருக்குது, அந்த தேவதைக்கு உடம்பு இருக்குது, அந்த உடம்புக்குள்ள அவனுக்கு மனசு இருக்குது, அதுல பிரீத்தி உண்டாகிறது. இப்படி வரிசையா கல்பிச்சுட்டே போகணும். இப்படி கல்பிச்சுட்டே போறத காட்டணும். நேர கர்மாதான் படத்தை கொடுக்கறதுன்னு ஒத்துலாம். எல்லாத்தையும் நீங்க கல்பிச்சுட்டே போகணும். கல்பிச்சுட்டே போறத காட்டிலும் எத்தனை கல்பனை, கல்பனையை காட்டிலும் இருக்கக்கூடிய கர்மாவுக்கே பலப்பிரதத்துவத்தை ஒத்துக்கோங்க. சரி, வாக்கியங்கள்ல இருக்கே வஜ்ரஹஸ்த புரந்தரஹா அப்படின்னு இருக்கு. புரந்தரனான இந்திரன் வஜ்ரஹஸ்தனா இருக்கான், வஜ்ரத்தை கையில வச்சுட்டு இருக்கிறவனா இருக்கான் அப்படின்னு இருக்கு. அதனால அதுக்கு நீ பதில் என்ன சொல்லுவ? இதுவும் வேத வாக்கியம் தானே அப்படின்னு கேட்டாக்கா அதெல்லாம் அர்த்தவாதங்கள். அர்த்தவாதங்களுக்கு சுவார்த்தத்துல தாத்பரியம் இல்லை அப்படிங்கிறார். சுவார்த்தத்துல தாத்பரியம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தரை பாக்குறோம், நீந்தான் இந்திரன் நீந்தான் சந்திரன் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டா? அதுக்கு அர்த்தம் கிடையாது. நான் பார்த்ததுலயே உனக்காட்டுலாம் அழகு யாருமே நான் பார்த்தது இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான். அப்படி சொன்னாக்கா உண்மையிலேயே அது உண்மையா? எல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு ஸ்தோத்திரம் பண்றது. அது ஸ்தோத்திரம் பண்றதுனால அது மாதிரி இருக்காது. அதான் அர்த்தவாதங்கள் தான். அது சுவார்த்தே தாத்பரியம் இல்லை. அது இந்த ஆவு பெயர் அப்படின்ற தமிழ்ல அத மாதிரி இதெல்லாம். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால வீணா கற்பிக்க வேண்டியதில்லை. அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. சரி, நீ ஈஸ்வரனையும் ஒத்துக்கல, இந்த மாதிரி தேவதைகளுக்கு உடம்பு இருக்குன்னு அதையும் ஒத்துக்க மாட்டேன்ற. ஆனா உபனிஷத் வாக்கியங்கள்ல இப்படி சொல்றா இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன கத்தி அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இவன் அநேக காலம் யாகாதிகள் அனுஷ்டிக்கிறான். அதனால அவனுக்கு தேவயோனித்துவ பிராப்தி வரும். அல்லது போக பூமிக்கு போன ஆத்மாவை பத்தி சொல்றது. போக பூமின்னா சொர்க்காதிகள். அந்த சொர்க்காதிகளுக்கு போய் தன்னுடைய சுரூபத்தை எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போதுற வந்ததுதான் உபனிஷத் வாக்கியங்கள்லாம். உபனிஷத் வாக்கியங்கள்லாம் அப்படிதான் இருக்கு.
அதனால தேவதைகள் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை, அவைகளுக்கு உடம்பு இருக்குன்னு சொல்ல வேண்டியது இல்லை, ஈஸ்வரன் இருக்கும்னு சொல்ல வேண்டியது இல்லை. சரி, ஈஸ்வரனே இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா அப்ப இந்த ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறது யாரு அப்படின்னு கேள்வி வருமே. அதுக்கு நீ என்ன சொல்லுவே? யாருமே சிருஷ்டிக்கல, அந்த மாதிரி கிடையவே கிடையாது, சிருஷ்டிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா ஜெகத்துக்கு பிரளயம்னு ஒண்ணு வந்தாதானே சிருஷ்டின்னு ஒண்ணு சொல்ல முடியும். இது சத்காரியவாதம், அவருடைய சத்காரியவாதம். இது சிருஷ்டிங்கிறத அவ ஒத்துக்கல, சிருஷ்டியே ஒண்ணு கிடையாது. ஏன்னா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் பிரபஞ்சத்தை, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் இருந்துட்டே இருக்கு, எப்பொழுதும் எப்பொழுதும் அப்படியே இருந்துட்டு இருக்குது. அவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டு சொல்லணும்னா கூட சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்சுட்டு போட்டோம், ஈஸ்வரன் தன் கிடையாது. அதனால இதுதான் சித்தாந்தம் மீமாம்சகாருடையது. ஆக தேவதைகளுக்கு உடம்புன்றதே ஒண்ணு கிடையாது, உடம்பு இல்லாததுனால அவளால அபிஷம் வாங்கிக்க முடியாது, அதனால அவளுக்கு பிரீத்தியும் வராது, பல இடங்கள்லயும் போக முடியாது. அதனால அவ பல தேவதைகள் தான் பலப்பிரதங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு மீமாம்சகர் வாதம் பண்றார். அதற்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிறார். இதுவே தவறு. நமக்கு பிரத்யக்ஷமோ அனுமானமோ அவைகள்லாம் இங்க காரணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பிரத்யக்ஷ அனுமானம்லாம் இதுல வேலை செய்யாது. நமக்கு வேற என்ன சொல்லும் அப்படின்னா வேதம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும், வேதம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னிகிராக பிரமாணம் அது, அது இந்த மாதிரி ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போறது. தேவதைகளுக்கு உடம்பு இருக்கு, தேவதைகளுக்கெல்லாம் இது உண்டு, பலப்பிரதத்துவம் உண்டு, அபிஷம் வாங்கிக்கிறதெல்லாம் உண்டு அப்படின்லாம் சொல்லிருக்காரு. அதை சொல்லவே அத நம்ம அப்படியே ஏத்துட்டுதான் போகணும். நீ அர்த்தவாதங்களுக்கெல்லாம் பிரமாணம் இல்லை, பிராமான்யம் இல்லை, சுவார்த்தே தாத்பரியம் இல்லை, தன்னுடைய அர்த்தத்தை சொல்லாதது, வெறும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறது, பிரசங்கம் பண்ணிட்டு போறது, அதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது அப்படின்னுட்டு நீ சொல்ற மீமாம்சைகள். அதுவும் தவறான வாதம். ஏன் தவறான வாதம்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஓ, ஸ்தோத்திரம்னா என்னன்னு சொல்லு. மீமாம்சகால் ஒரு வாக்கியம் சொல்ற, ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரகீத மந்திரசாத்திய குணிநிஷ்ட குணாபிதானம் அப்படின்னு சொல்ற. மந்திரங்கள் அது பாடப்பட்டது, பாடப்பட்ட மந்திரங்கள், அந்த மந்திரங்கள்ல சொல்லப்பட்ட குணத்தை உடைய ஒரு வஸ்து, அது எதுவானாலும் இருக்கட்டும், தேவதையோ அல்லது திரவியமோ அல்லது யாகமோ எதுவானாலும் இருக்கட்டும், அந்த குணியினுடைய குணங்களை அபிதான் சொல்லுவது, இதான் ஸ்தோத்திரம். நீ தான் சொல்லிருக்க, மீமாம்சகாலே அதை சொல்லிருக்க. அதனால நீங்க சொன்ன பிரகாரமே பாருங்க, ஒரு மந்திரத்தை சொன்னாக்க, ஒரு வேத வாக்கியத்தை சொன்னாக்க, அந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட அந்த குணி இருக்கே, குணத்தை உடைய ஒரு திரவியம் வஸ்துவோ தேவதையோ ஏதோ ஒண்ணும், அதனுடைய குணத்தை சொல்றதுதான் ஸ்தோத்திரம் நீ சொல்லிருக்க. இப்போ அந்த ஸ்தோத்திரத்தை தான் நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப குணிநிஷ்ட குணாபிதானம், குணியிடம் இருக்கக்கூடிய குணங்களை சொல்லுதல், கீர்த்தித்தல், இதுதான் ஸ்தோத்திரம் நீ ஒத்துட்டு இருக்க. அப்ப அந்த குணமே இல்லைன்னு நீ சொன்னையானாக்கா அப்ப எப்படி இந்த லட்சணமே பொருந்தும்? குணிநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம் நீ சொல்றியே, அதுவே உனக்கு வராதே. ஏற்கனவே சொன்னோம், வாசி வரதுக்கு ஒரு அம்மாள் தேவதாதிகரணத்துல சாதிக்கிறார் தத்துவசாரத்துல, கதம் அசதா குணேன கதிதேன நுதிர்பவதி. பாஷகாரர் தேவதாதிகரணத்துல சாதிக்கிறார், நசதா குணேன கதிதேன நுதிர்பவதின்னு சாதிச்சிருக்கார். அத கதம் அசதா குணேன கதிதேன நுதிர்பவதின்னுட்டு நடாதூரம்மாள் சாதிச்சிருக்கார் ஸ்லோகத்தை. இல்லாத குணத்தை சொல்வதால் எப்படி ஸ்தோத்திரம் ஆகும்? அது வெறும் முக ஸ்துதி தான் ஆகும். முகஸ்துதி யாருக்குமே பிடிக்காதே, இருக்கிறத சொன்னாதானே. பகவானை பத்தி சொல்லும் பொழுது
மதிக்ஷயா நிவர்த்தந்தே நகோவிந்த குணக்ஷயாத் அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஞானம் இல்லாததுனாலதான் நாம் திரும்பி வரோம். அவங்கிட்ட குணக்ஷயம், குணம் இல்லையான்னு அவங்கிட்ட நிறைய குணம் இருக்கு. அதனால இந்த மாதிரி வாக்கியங்கள் ஸ்பஷ்டமா சொல்றது குணங்களை பத்தி. அந்த குணங்களை தான் சொல்றத பத்தி தான் நீ ஸ்தோத்திரம்னே லட்சணம் பண்றிருக்க. அதுவே இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? இன்னொன்னு மந்திரங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு போறது. சுவாமி தத்துவசாரத்துல 5 ஸ்லோகம் இந்த அதிகரணத்து தேவதா அதிகரணத்துக்கு அதுல இந்த மாதிரி வரிசையா சொல்றேன், நிறைய சொல்றது. அதே மாதிரி அதிகரண சாராவளியில 6 ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்க. 6 ஸ்லோகங்கள் அதுல இந்த ஸ்தோத்திரங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு விஷயம் சாதிக்கிறார் சுவாமி. தியாகம் மந்திரார்த்தவாத பிரபுதிஷ நிக்கிலம் பாததோஷாத்யபாவே மித்யேதி உத்கோஷயந்தः ஸ்வதைஹ கதிதாம் மானதாம் விஸ்மரந்தி அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதாவது நீங்க தான் சொல்றீங்க, எங்க விரோதம் இல்லையோ அங்க அர்த்தவாத வாக்கியங்களுக்கு சுவார்த்தத்துல பிராமான்யம் உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. சுவார்த்தத்துல பிராமான்யம் உண்டு நீங்க சொல்லிருக்கீங்க, நீங்க சொல்ற சமயத்துல. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு விரோதம் வர்றதும் தெரிஞ்சுது, அதனால நீங்க இது அப்பிரமாணம், சுவார்த்த பிராமான்யம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது ஏன்? அது ஏன்னா பிராமான்யம்ன்றது வேதம் ஒத்துன்றது, வேதம் சொல்றது. வேதம் சொன்னா ஒரு அக்ஷரத்தை கூட அப்பிரமான்யம் சொல்லக்கூடாது. அதவை லட்சணையா வெறும் பிரசம்சை ஸ்தோத்திரம் பண்றது அது ஒண்டிதான், உண்மையா எதுவுமே கிடையாது அப்படின்லாம் நீங்க சொன்னாக்க அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால அது தப்பு. அது அதனால அதீந்திரியமான விஷயத்துல வேதமே நமக்கு பிரமாணமா இருக்கு. அந்த வேதம் என்ன சொல்லிடுச்சுன்னாக்கா தேவதைகளுக்கு அதிசயமான சக்தி இருக்கு, உகந்த சக்தி இருக்கு அது சொல்றது. அதனால அது எப்படி சொல்றதோ அதை அப்படியேதான் ஏத்துக்கணும். அது அவளுக்கு சக்தி இருக்குது, அவளுக்கு ரூபம் இருக்கு, அவளுக்கு எல்லாம் பண்ணிக்க முடியும். இதுக்குதான் சௌபரியினுடைய பிரத்தாந்தத்தை சொல்லி சௌபரி எப்படி பல சரீரங்கள் எடுத்துட்டேரோ அந்த மாதிரி தேவதைகளை எடுத்துப்பா. பல யாகங்கள் ஒரே சமயத்துல பல யாகம் பண்றா, அந்த சமயத்துல எல்லாம் வந்துருவா. அது அவ ஒரே ரூபத்தை ஒத்தரே பல ரூபத்தை எடுத்துன்னு வர முடியும். இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி உதாரணங்களை கொண்டு சுவாமி சாதிச்சிருக்காரு பெருமானார். அதனால சூத்திரக்காரருக்கும் திருவுள்ளம் அதுதான். ஆகவே அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, மந்திரம் இருக்கட்டும், அர்த்தவாதம் இருக்கட்டும், விதிவாக்கியம் இருக்கட்டும், பெருமாள் உபதேசிச்ச சக யஜ்ஞை பிரஜா ஸ்ருஷ்ட்வா புரோவாச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோ ஸ்பிஷ்ட காமதுக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த யஜ்யங்களோட கூட பிரஜைகள் எல்லாம் சிருஷ்டிச்சுடேனா பெருமாள், இத பண்ணிக்கோங்க, இத பண்ணிட்டு எல்லா பழத்தையும் அடைச்சுக்கோங்க, எல்லா பழத்தையும் நீங்க அடைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துனஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரமபாப்ஸ்யதே. பரஸ்பரம் பாவயந்தஹ, நாம தேவதையை நம்ம கொண்டாடணும். அப்ப நம்மளை தேவதை அனுகிரகிக்கும். அதனால ஸ்ரேயஸ அடையலாம், நீங்க அடைஞ்சிடுங்கோ அப்படின்னு பெருமாள் உபதேசம் பண்ணாரு கீதையில. ஆக இந்த மாதிரி கீதையே நமக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிருக்கு, பெருமாள் உபதேசம் பண்றது, உபனிஷம் சொல்றது, மந்திரங்கள் சொல்றது, இத்தனை சொல்லும் பொழுது இவைகள் என்னென்ன சொல்றது அப்படியேதான் எடுத்துக்கணும். இத்தனையும் எடுத்துக்கிற சமயத்துல இவைகள்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், இதெல்லாம் அப்பிரமாணம், பிரமாணமே கிடையாது, சுவார்த்தே தாத்பரியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இன்னொன்னு வேத வாக்கியமே சொல்லிட்டு போயிடுச்சு, வாயுபேக்ஷபிஷ்டா தேவதா,
வாயுமேவ ஸ்வேன பாகதே ஏன உபதாவதி சயேவ ஏனம் பூசிம் கமயதி. அது அந்த வாயு தேவதை இருக்கே, அது வேகமா போற தேவதை. அது என்ன பண்றது, தான் கிளம்புற சமயத்தை தன்னுடைய அகில் பாகத்தை வாங்கிட்டு வேகமா போறது. எவ்வளவு கூட வேகமா போறதோ அவ்வளவு கூட சயேவ ஏனம் பூதிம் கமயதி. வாயுவே ஏனம் இந்த எஜமானனுக்கு பூதிம் ஐஸ்வர்யத்தை கமயதி அடைய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போறது. அதிகரணதாராவில படாதிகரணத்துல சுவாமி கேள்வி கேட்கிறாரு, நீ ஸ்ரௌதாராத்யதன கதனையோ கதனையா அபூர்வ கிருத்தேர் அயோகாத் அப்படின்னு சாதிக்கிறார். வேதமானது தேவதைகள் ஆராதிக்கப்படுகிறார்கள், ஆராதிக்கப்பட்டாக்கா அந்த தேவதைகள் பலனை கொடுக்கிறா அப்படின்னு சொல்றது. அதை நீங்க விட்டுட்டீங்க. அதை விட்டுட்டு அந்த தேவதையே கொடுக்கறதுன்றத விட்டுட்டீங்கோ. அது ஸ்ரௌதம், வேதத்தினால சொல்லப்பட்டது. அதை விட்டுட்டு இல்லாத ஒரு அபூர்வம்னு ஒண்ணு கல்பிக்கிறீங்க. ஏன்னா இப்போ தேவதை இருக்கு, நம்ம யாகம் பண்றோம், இப்ப கர்மா இருக்கு. ஆனால் சொர்க்கத்தை அனுபவிக்க போறது இந்த தேகத்தை விட்டுட்ட ஒண்ணுதான். அப்போ நடுவுல இதுக்கு சம்பந்தம் எப்படி வரும்? இந்த கர்மா தான் போயிடுறது. கர்மா இப்ப பண்ணிடணும்னா இப்பயே போயிடுறது. பழமும் எப்பவோ கிடைக்க போறது. இது ரெண்டுத்துக்கும் எப்படி சம்பந்தம் வரும்னு கேட்டு அதற்கு மீமாம்சகால் என்ன பண்ணா அபூர்வம்னு ஒண்ணு கல்பிக்கிறோம் அப்படின்னுட்டு அவ சொல்ற. அபூர்வம்னு ஒண்ணு கல்பிக்கிறோம் அப்படின்னு அவ சொல்ற. அப்போ சுவாமி அதை கேட்கிறார். வேதத்துல சொல்லப்பட்ட பெருமானுடைய பிரீதி இதெல்லாம் விட்டுட்டியே, இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன சொல்லிட்ட, அபூர்வம்னு ஒண்ணு கல்பிக்கிறான்ற. கிளப்தி கல்பனம், கிளுப்தமா இருக்கிறதுன்றது வேதத்துல ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டது. அதை விட்டுறீங்க. இல்லாத ஒரு அபூர்வத்தை கல்பிக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? அதே நாங்க என்ன சொல்றோம், இந்த தேவதை இருக்கு, உடம்பு இருக்கு, இந்திரியம் இருக்கு, மனசு இருக்கு, அவிஷம் வாங்கிக்கிறது, வாங்கிட்டு அது என்ன ஆகுது, பிரீதனாகி பிரீத்தி உண்டாகி அது நமக்கு பலனை கொடுக்கறது அப்படின்னு முடிச்சுடுறோம். இதெல்லாம் வேதம் சொன்னது தானே. சபரசுவாமி கேட்டார், அதுக்கு உடம்பு இருந்ததுன்னாக்கா நம்ம அவிஷம் வச்சாக்கா ஏன் அது மீந்து இருக்குது, எடுக்கவே இல்லையே, குறைஞ்சிருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாருன்னா வாஸ்தவம் தான். அதாவது தேவதைகள்லாம் தேவான பக்ஷயந்தி, தேவதைகள்லாம் சாப்பிடாதான். சக்ஷுஷைவ திருப்தியந்தி, கண்ணால பார்த்துட்டு அவளுக்கு திருப்தி வந்துருமா. நம்ம பெருமாளுக்கே நம்ம என்ன சொல்றோம், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டியா, கண்டருளை பண்ணிட்டியா அப்படின்னு தான் கேட்கிறோம். கண்டருளை அவ பெருமாள் கடாட்சிக்கணும், அதுவே அனுகிரகிக்கிறது, அதுதான் பிரசாதம். சாப்பிடுறதுன்றது அர்த்தம் இல்ல. இது நாங்க சொல்லல, வேதம் சொல்றது. பாஷ்யக்காரர் இதுல எடுத்திருக்கிறது. இது ஸ்ரீபாஷ்யத்துல 3ஆம் அத்தியாயத்துல இருக்குதான் ஞாபகம், முதல் பாதத்துல உதாரணம் காமிக்கிறாவா. அதனால தேவதைகள்லாம் சாப்பிடுறதுன்றது கிடையாது. அங்க வரும், இந்த சொர்க்கலோகத்துக்கு போராளம் யாகம் பண்ணிட்டு தம் தேவா பக்ஷயந்தி அப்படின்றது அவன் எல்லாம் சாப்பிடுறான்ட்டு. அப்படின்னா இந்த போரான எஜமானன் யாகத்தை பண்ணிட்டு போறான், அவனை போய் தேவதைகள் எல்லாம் சாப்பிட்டு இருக்குமான்னா அது கிடையாது. அங்க பார்த்தே அவன் திருப்தி அடைகிறா அப்படின்னா அந்த மாதிரிதான் இதெல்லாம். ஆகவே நம்ம சித்தாந்த பிரகாரம் பார்த்தோம்னாக்கா இதுதான் தேவதைகளுக்கு உடம்பு உண்டு, எல்லாம் உண்டு. அதுக்கு இதெல்லாம் பகவத் அனுகிரகத்தினாலதான் வருது. பெருமாளும் சொல்லியிருக்க கீதையில. இன்னொன்னு அத்ரவிய சரத்துல இதுக்கு மேல் விசாரங்கள் எல்லாம் வருது, அதெல்லாம் சொல்ல போற. பிராச்சீனேந்திராத்யபாயி அப்படின்னு சொல்லி அத்ரவிய சரத்துல கடைசி சரத்துல அதெல்லாம் வரப்போகுது. அப்போ அதை இன்னும் விபுலமா பார்க்கலாம். இப்போ பொதுவா தேவதைகள் தேவதைகளுக்கு சரீரம் உண்டா இல்லையா, இருந்ததுன்னாக்கா அது எப்படிப்பட்டது, அதெல்லாம் பத்தி இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு
அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். தேகாதிஹி தேவதானாம் அபிரனுபவனம் சந்நிதேர் யோகபத்யம் பிரீதிர்தானம் பலஸ்யாபி அசதிதி கதயந்தி அர்த்தலோகாயதஸ்தாः தத்ர அத்யக்ஷதாதிதூர ஸ்வமஹிம சதிருஷ அசேஷ வைசிஷ்ட்யமாசாம் தத்தத் வித்யர்த்தவாத பிரபுதிபிஹி அவிதுஹு தத்பரைரேவ சிஷ்டாः அப்படின்னு சாதிக்கிறார். தேவதானாம் தேவதைகளுக்கு, அக்னி இந்திரன் முதலான தேவதைகளுக்கு, தேகாதிகி தேகம் ஷரீரம், ஆதிசத்தினால இந்திரியம் பிராணம் மனசு இவைகள்லாம் அது. அது மாதிரி ஹவிர் அனுபவனம், அபிஷ எடுத்துக்கிறது, யாகங்கள்ல அபிஷ சமர்ப்பிச்சா அதை எடுத்துக்கிறது. சந்நிதேகே யோகபத்தியம், அந்தந்த கர்மா நானா தேசங்கள், பல தேசங்கள்ல பல மனுஷியால் ஒரே கர்மாவை அனுஷ்டிப்பா. அந்த சமயத்துல சந்நிதேகே யோகபத்தியம், யுகபத் ஒரே சமயத்துல இருக்கிறது, இந்த ஆத்திரம் இருக்கிறது அந்த ஆத்திரம் இருக்கிறது, எல்லா ஊர்லயும் இருக்கிறது, அப்படி இத மாதிரி இருக்கிறது. இது 3. 4வது பிரீதிகி, இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் பண்ணா தன்னை ஆராதிக்கிறா, அதனால பிரீதி உண்டாகிறது இல்லையோ, அந்த பிரீதி சந்தோஷ விசேஷம். அது கடைசியில பணசிய தானம், அப்படி பணத்தை தானம் பண்றது, பணத்தை கொடுக்கறது, அது அந்தந்த கர்மாவுக்கு பலனை கொடுக்கறது. அது இவைகள்லாம் ஆசத்து இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தலோகாயதஸ்தா. லோகாயத்திகன், லோகாயத்தானாக்க சார்வாக்காள், தேகமே ஆத்மான்னு சொல்றவா, அவன்லாம் எதையுமே ஒத்துக்கல. அவங்க என்ன நெய்யான் சார்வாகலாம் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ ஆட்டை வெட்டி போட்டாக்கா யாகம் பண்ணாக்கா ஆடு சொர்க்கத்துக்கு போறதுன்னு இருக்கே, அப்படின்னா உங்க அப்பா வெட்டி போடு, உங்க அப்பா போட்டமே சொர்க்கத்துக்கு அப்படின்னு நம்மளதான் சொல்ற, வெட்டி போடுவோம், வேதம் சொல்லித்தர நாங்க அதையும் வெட்டி போடுவோம். சர்வசார யாகம்னு ஒரு யாகம், அஸ்தி யஜ்யம்லாம் பேர் இருக்கு. அந்த யாகத்துல என்ன பண்ணணும்னா, தானே ஹோமகுண்டத்துல இறங்கிடணும், தானே ஹோமகுண்டத்துல இறங்கி தான் அப்படியே இதுவா போனா அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கும்னு இருக்குது. யாகமே சொல்றது, இந்த மாதிரி வேதமே சொல்றது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால எது வேதத்தினால சொல்லப்பட்டதோ அதை நாங்க பண்றோம்னு சொல்றோம். இந்த மாதிரி லோகாயத்திகால் இப்படி சொல்றா சார்வாக்கால். ஆனா இவா பாதி லோகாயத்திகால். என்ன அப்படின்னா, உத்தரகாண்டத்தை ஒத்துக்க மாட்டேன்றா, பிரம்மகாண்டத்தை ஒத்துக்க மாட்டேன்றா. அதனால அதுதான் ஆஸ்திகால் இவா. அதனாலதான் இவாளுக்கு கபந்த மீமாம்சகான்னு பேரு. உடம்போண்டி ஒத்துண்டா தலையை ஒத்துக்கல. அதே இவா இருக்காளே அத்வைதிகள், அவள் ராகு மீமாம்சகால் அப்படின்னு சொல்றோம். அவள்லாம் என்ன பண்றா, தலையை ஒண்டி ஒத்துண்டா, பூர்வகாண்டத்தை ஒத்துக்கல, உத்தரகாண்டமான உபனிஷத் பாகம் அதை அங்கீகரிச்சாவா. அதனால அவள்லாம் ராகு மீமாம்சகால், அவளும் அர்த்தநாஸ்திகால் தான். 2 பேரையுமே வெள்ள தள்ளிடணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால உத்தரகாண்ட பிராமான்யத்தை அங்கீகரிக்கலை இவா பூர்வ மீமாம்சகால், பூர்வகாண்ட பிராமான்யத்தை அத்வைதிகள் ஒத்துக்கல. அதனால 2 பேருமே நாஸ்திகால் தான், பாதி நாஸ்திகால். அதனால இவாளை தள்ளிடணும், இவாள்லாம் நமக்கு தேவையே இல்லை இவாளுக்கு. ஆனால் நம்ம சித்தாந்தம் எப்படி, சர்வத்துக்கும் வேதத்தினுடைய அனைத்து பாகத்துக்கும் விசேஷமாக பிராமணியத்தை ஒத்துருப்போம். அதனால பூர்ண நாஸ்திகால்னாக நம்ம சித்தாந்தத்தை அங்கீகரிக்கிறார். இது கைவிதிகமான இது. அதனால இத்தனை இவா சொன்ன அளவில் இத்தனையே இல்லை. இதுதான் விக்கிரகோ ஹவிராதானம் யுகபத் கர்ம சந்நிதி பிரீதி பலப்பிரதானம் தேவதானாம் நவித்யதே அப்படின்னுட்டு ஸ்லோக வார்த்திகத்தை சொன்னார். இது மீமாம்சகாருடைய பூர்வபக்ஷம். அதற்கு சமாதானம், தத்ர இவ்வாறு ஒரு நாள் இப்படி பூர்வபக்ஷம் வந்தது என்ன,
சிஷ்டாக சிஷ்டா யாருன்னா வேத நிஷ்டா, வேதத்துல நிஷ்டையோடு கூடினவாள் மகாத்மாக்கள், அவள்லாம் மகர்ஷிகள் எல்லாருமே. அவள்லாம் ஆசாம் இந்த தேவதைகளுக்கு அத்தியக்ஷாதி தூராணி, பிரத்யக்ஷ அனுமான அதீதம், பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ தெரிஞ்சிக்க முடியாதது. அப்படிப்பட்ட ஸ்வமகிமானி அவளுடைய மகிமைகள், தேவதைகளுக்கு எவ்வளவோ மகிமை இருக்கு. அது சதிருஷம், அது அசேஷம், அனைத்துமே வைசிஷ்டியம் தத்தரைகி, வைசிஷ்டியம் அதனுடைய விசேஷம். என்னென்ன வைசிஷ்டியம்? அவ தேவதைகளுக்கு எல்லாம் பிரமாணத்திற்கா மாதிரி எத்தனையோ வைபவம் இருக்கு. அதனால தத்பரைகி அதை சொல்லக்கூடிய தாத்பரியவத்திகி, தாத்பரியத்தை சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம் வேத வாக்கியங்கள். அது விதி வாக்கியமோ அல்லது அர்த்தவாத வாக்கியமோ அல்லது மந்திர வாக்கியமோ எல்லாமே அது சொல்ற தத்தத் வித்யர்த்தவாத பிரபிருதிபிரேவ, அந்தந்த யாகத்தை சொல்லக்கூடிய விதி வாக்கியம், அர்த்தவாத வாக்கியம், மந்திரம், பிரபிருதின்றதுனால மந்திரம் கூடவே அதற்கு உபபிரமணங்களா இருக்கக்கூடிய புராண வாக்கியங்கள், இதிகாச வாக்கியங்கள், இவைகள்லாம் அதெல்லாம் எங்க இருக்கு? இந்திராய ராஜ்ஞே அக்னியே அஷ்டா கபாலம் வாயவ்யம் ஸ்வேதமால பேத, இத மாதிரி விதிவாக்கியங்கள் அங்க தேவதைகளை பத்தி சொல்றது. வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் சொல்றது. அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்றது. பயாமி அக்னிம் பிரதமம் ஸ்வஸ்தையே, நான் கூப்பிடுறேன். ஆக்வயாமின்னு சொல்லணும். பயாமி அப்படின்றது வேத வாக்கியம். அக்னியை நான் முதல்ல கூப்பிடுறேன். எதுக்கு? ஸ்வஸ்தி, மங்களத்துக்கு மங்களகரமா இருக்கணும்ன்றதுக்கு போதும். அந்த மாதிரி பயாமி தேவம் சவிதாரம், சூரியனை கூப்பிடுகிறேன், அவாகனம் பண்றேன். இந்த மாதிரி மந்திரம், அர்த்தவாதம், விதிவாக்கியம் இவைகள்னால அவிதுஹு அறிந்து கொண்டார்கள் மகர்ஷிகள்னா. அந்த வேத வாக்கியங்கள்லாம் கொண்டு இந்த பிரம்மத்துக்கு, இது ஜீவாத்மாவுக்கு இதெல்லாம் உண்டு, தேவதைகளுக்கு, தேவதைகள்லாம் ஜீவாத்மா தானே, அவைகளுக்கெல்லாம் உண்டு. அதனால அதீந்திரியமான விஷயத்துல வைதிகாலுக்கு வேதம் தான் கண்ணா இருக்கு. நம்ம தேசியம் சாய்க்கிற திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம் அப்படின்னு சொல்லிட்டார். வேதம் தான் நமக்கு கண்ணு, அந்த வேதத்துக்கே கண்ணா இருக்கிறது சர்வேஸ்வரன் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அந்த மாதிரி ஒரு கண்ணு அது. அந்த வேதத்துல சொல்லப்பட்டதுதான் நாம அங்கீகரிச்சுட்டே ஆகணும். இதுல அர்த்தவாதம்லாம் சுவார்த்தே தாத்பரியம் கிடையாது. சுவார்த்தத்துல அது என்ன அர்த்தம் தோன்றது அதுக்கு அர்த்தம் இல்லை. வெறும் ஆகு பெயர் மாதிரி இதுக்கெல்லாம் வெறும் உபச்சாரம் தான், கவனமா கல்பிக்கணும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் தவறு, அப்படியே எடுத்துக்கணும் அது. அதனாலதான் கீதை எல்லாம் கூட சரி இத மாதிரி சொல்லியிருக்கு. ஆகவே இது தேவதைகளுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப ரகசியமானது, ரொம்ப ரகசியமான விஷயமா போயிடவே இதை எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கணும். அது வேதம் சொல்றது அப்படியே ஏத்துக்கணும். அதனால தேவதைகளுக்கு உடம்பு உண்டு அப்படின்றத சந்தேகமே இல்லை. உடம்பு இருக்கிறதுனாலயே, நீ உடம்பு இல்லாததுனால எதுவும் வராதுன்னு சொன்ன, இங்கேயோ உடம்பு இருக்கிறதுனால எல்லாம் வரும். உடம்பு இருக்கு, அதனால ஹவிஷம் வாங்கிக்கும், அதனால பல இடத்துக்கு ஒரே சமயத்துல வரும், அதனால பிரீதி உண்டாகும், பிரீதி உண்டாததுனால பலப்பிரதமாக இருக்கும் அது. ஆகவே தேவதைகளுக்கு எல்லாம் உண்டு, இல்லைன்றதே தவறு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, தேகாதிஹி தேவதானாம் அவிரனுபவனம் சந்நிதேர் யோகபத்யம் பிரீதிர்தானம் பலஸ்யாபி அசதிதி கதயந்தி அர்த்தலோகாயதஸ்தாம் தத்ர அத்யக்ஷாதிதூர ஸ்வமஹிம சதிருஷ அசேஷ வைசிஷ்ட்யமாசாம் தத்தத் வித்யர்த்தவாத பிரவృதிபிஹி
அவிதுஹு தத்பரைரேவ சிட்டாः கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.